ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நாம் பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நாம் ஒரு 30 கொஸ்டின் டெஸ்ட்டாக பார்த்துருவோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக 2 செகண்ட் டைம் கொடுப்பேன். அந்த 2 செகண்டுக்குள்ளே சொல்ல பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போவேன். ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் எக்ஸாமில் போய் ஏதாவது அப்பியர் ஆகும்போது உங்களுக்கு ஃபியர்னாலேயே 1-2 கொஸ்டின்கள் தப்பாக போட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சும். அதனால் கரெக்டாக பார்த்து போடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல புலவர்களும் 100 பேர் கொடுத்துருக்காங்க. முடியரசன், இது முடியரசன், சச்சிதானந்தன், குமரகுருபரர், கண்ணதாசன். ஆனந்தத்தேன், மாங்கனி, காவியப்பாவை, சகலகலா, வள்ளிமாலை. இதில் நம்மளுக்கு 2 தெரிஞ்சும் அந்த 2 வச்சே போட்டோம்னா கூட கரெக்டாக போட்டுருவோம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. என்னென்னு பார்த்தோம்னா முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன், குமரகுருபரர் சகலகலா வள்ளிமாலை, கண்ணதாசன் மாங்கனி. முடியரசன் காவியப்பாவை, சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன், குமரகுருபரர் சகலகலா வள்ளிமாலை, கண்ணதாசன் மாங்கனி. இரண்டாவது, மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் அகரு, அலர், முகை, வி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அகரு, அலர், முகை, வி. விங்கிறது பூ விழுந்த நிலை, வாடி விழுந்த நிலை தான் வி அப்படிமோ. முகை, அலர், இதை ஞாபகம் வச்சுங்க. அலர்னா மலர்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 64, மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞரா, ரசிகமணியா, கவிமணியா, தெரிவிக்காவா? இதற்கான சரியான விடை கவிமணி. கவிமணி தேசிக விநாயக பிள்ளை. 65, கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் யாது? இது உவமையை உணர்த்தும் பொருள் தான் கேட்டிருக்காங்க. இது எக்ஸாமில் 2 அல்லது 3 கொஸ்டின் குரூப் 4லேருந்து கன்ஃபார்ம் கேட்டுருவாங்க. 2 அல்லது 3 கொஸ்டின். இதற்கான சரியான விடை துன்பம். பூவை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல. இதற்கான சரியான விடை துன்பம். அடுத்தது, அகரவரிசை படி சொற்களை சீர் செய்க. இதற்கு முதல்ல இந்த அகரவரிசைன்னு என்னென்னு சொல்லி கேளுங்க. முதல்ல உயிரெழுத்து வரணும். முதல்ல உயிரெழுத்து, அதுக்கப்புறம் தான் உயிர்மெய் எழுத்து. ஏன்னா உயிரெழுத்து முதல்ல வந்தால் தான் அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து வரணும். அதை ஞாபகம் வச்சுங்க. இதற்கு என்ன விடை வரும்னு யோசிச்சு சொல்லுங்கள். வைகுதல், வைகரை, வைகளும், வைகள். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, வைகள். பாருங்கள், வைகள், வைகள், வைகளும், வைகரை, வைகுதல். முதல் எழுத்து வைன்னு வந்துடுது. அதனால் 2வது எழுத்துக்கு போகணும். கா, 2வது எழுத்து கால முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இதில் கடைசியாக பாருங்கள், கூல முடிஞ்சிருக்கு. காக்கா, கீக்கி, கூக்கு. 2வது எழுத்து கூல முடிஞ்சிருக்கிறதுனால அது லாஸ்ட்டில் வச்சுக்கணும். அடுத்தது இல் அப்படிங்கிறது மெய் எழுத்தில் வந்திருக்கு. அடுத்தது லூ, ரை, தல், தா. இதை நீங்கள் கரெக்டாக ஆர்டர் வைஸ் அடிக்கினீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். முதல்ல உயிரெழுத்து ஞாபகம் வச்சுங்க. முதல்ல உயிரெழுத்து, 2வது மெய் எழுத்து, லாஸ்ட்டில் உயிர்மெய் எழுத்து. இதுபடி தான் ஆர்டர் வைஸ் எடுக்கணும். அடுத்தது 67, வாக்கியங்களை கவனி. கூற்று எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். காரணம், ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது, மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை, முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, கூற்று காரணம் ஆகிய 2ம் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். இலக்கண குறிப்பு தருக. பண்பு பெயர் கொடுத்துருக்காங்க. திட்டம்,
ஆட்டம் கோடல் பெறுதல். இதற்கான சரியான விடை திட்பம். திட்பம் என்பதுதான் இதற்கு சரியான விடை. அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. முதல்ல என்ன? உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. இதை ஞாபகம் வச்சுங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. முதல்ல இதில் உயிர்மெய் எழுத்து பாருங்கள். தாத்தா, தீதி, தூத்து. இதில் இரண்டாவது முதல் எழுத்து வந்து எல்லாமே தால வந்துச்சுன்னா இரண்டாவது எழுத்துக்கு போகணும். இரண்டாவது எழுத்தில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துன்னு வந்தோம்னா அதில் எது சரியோ அதை தான் செலக்ட் பண்ணணும். அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக. சுவடி அப்படின்னா நூலா, வெய்யோன் அப்படின்னா திங்களா, செட்டு அப்படின்னா சிக்கம் இது தவறா, சிந்தை அப்படின்னா உள்ளமா. இதில் ஏதோ ஒன்று தவறு. அந்த ஒன்று எது அப்படிங்கிறதான் இதற்கான விடையாக இருக்கும். அதை கண்டறிந்து சொல்லுங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வெய்யோன் அப்படின்னா திங்கள் கிடையாது, இது கதிரவன். வெய்யோன் அப்படின்னா கதிரவன். அப்போ இதற்கு ஞாயிறு வரணும். ஞாயிறு. வெய்யோன்னா ஞாயிறு வரணும், இல்லைன்னா கதிரவன் வரணும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழில் பேசுதல் தமிழறிந்தாரிடம் தமிழ் தகுதி மிகு பண்பாகும். இதை மட்டும் வச்சுக்கிட்டு இதை நேர்படுத்தி எழுதுங்க பார்க்கலாம். தமிழறிந்தாரிடம் தமிழிலேயே பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் அப்படிங்கிறது சரியான விடை ஆப்ஷன் டி. இதை நம்ம 1க்கு 2 தவிர படித்து பார்த்தாவே நம்மளுக்கே தெரிஞ்சிடும். குரூப் 4ல் மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒன்று தெரியலைன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போனால் முதல்ல தெரியாததை ஃபஸ்ட்டு விட்டுட்டு தெரிஞ்சதை முழுவதுமாக எழுதிட்டு மற்றபடி வந்தோம்னா அந்த கொஸ்டினுக்குள்ளேயே ஆன்சர் இருக்க வாய்ப்பு இருக்குது. கற்றவனுக்கு கட்டுசோறு வேண்டாம் என்பது குறிப்பிடும் இலக்கியம் எது? இது வந்து கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா அப்படின்னு இருக்கும். வேண்டாம் அப்படின்னு இங்கே குறிப்பிடுறாங்க. இதற்கான சரியான விடை பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் அப்படிங்கிறது கடைசியாக இது பழமொழியில் முடிஞ்சிருக்கும். அதனால தான். எவ்வகை இலக்கியம்? மாணவன் பாடம் படித்திலன். இது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இதற்கான சரியான விடை எதிர்மறை தொடர். இதுவே மாணவன் பாடம் படிக்காமல் இரான் அப்படின்னா அது என்ன தொடர்? மாணவன் பாடம் படிக்காமல் இரான் அப்படின்னா அது என்ன தொடர் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்க. இந்த கொஸ்டினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம்னா முதல்ல ஆப்ஷன்ஸை படித்து பார்த்துடணும். அதுக்கப்புறம் தான் கொஸ்டினை படிக்கணும். அப்படி படித்தா தான் இதற்கான விடை தெரியும். தமிழருக்கு பெருமை தராதது எது? ஆப்ஷன் பி, நமக்குள்ளே பேசுவது எது? ஆப்ஷன் சி, பழங்கதைகளால் என்ன நன்மை? ஆப்ஷன் டி, பழங்கதைகளின் மகிமை யாது? இப்போ இந்த 4 ஆப்ஷனையும் படித்து பார்த்துட்டு மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை. அப்போ தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படிங்கிறது இதற்கான சரியான விடையா? பழங்கதைகளின் மகிமை யாது அப்படிங்கிறது இதற்கு சரியாக பொருந்துமா அப்படிங்கிறது பார்க்கணும். பழங்கதைகளால் என்ன நன்மை அப்படிங்கிறது பார்க்கணும். நமக்குள்ளே பேசுவது எது அப்படிங்கிறத இதற்கு பார்க்கணும். இந்த கொஸ்டினை படிச்சுப்பட்டு மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை அப்படின்னு வருது. இல்லை அப்படிங்கிறது நமக்கு நெகட்டிவில் இருக்குது. அப்போ நன்மை அப்படிங்கிறது வரவே வராது. அதனால் அந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். பழங்கதைகளின் மகிமை யாது அப்படிங்கிறது இங்கே மகிமை இல்லைன்னு இருக்குது. அதனால் இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். நமக்குள்ளே பேசுவது யாது? நமக்குள்ளே பேசுவது மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகளை சொல்வதில் ஒரு மகிமை இல்லை அப்படிங்கிற இருக்குது. அதனால் இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். அதனால் ஆப்ஷன் ஏ சரியான விடையாக இருக்கும். தமிழருக்கு பெருமை தராதது எது?
தமிழருக்கு பெருமை தராது, மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஓர் மகிமை இல்லை அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்ததா 76 விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா? இதை நம்ம கொஸ்டின் படி அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இரட்டை கிளவியை பிரிந்திசைப்பது எது? இது வருமா? இரட்டை கிளவி பிரிந்திசையாதது எது? இது வருமா? இரட்டை கிளவி எவ்விடத்தில் வரும்? இது வருமா? இரட்டை கிளவி இரட்டித்தால் என்னவாகும்? இது வருமா? இரட்டிற் பிரிந்திசையாதது எது? இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா அப்படிங்கிறது இதற்கு சரியான விடையை அமையுமா? இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. இரட்டிற் பிரிந்திசையாதது எது? பிரிந்திசையா அப்படின்னு அங்கேயே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கொஸ்டின் ஆப்ஷன்ஸை படித்து பார்த்துட்டு மேக்ஸிமம் போட்டாவே இந்த கொஸ்டின் நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த விடைக்கேற்ற வினா என்ன தப்பு பண்ணுமோ அப்படின்னா, ஏதோ 1-2 கொஸ்டின் வந்து டஃப்பாக கேட்டுருவாங்க. அதனால் அந்த இதை கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் இது தப்பு பண்ணுவே தவிர, நம்மளுக்கு இந்த விடைக்கேற்ற வினா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். அதனால் இது 1-2 தடவை இதை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு போனோம்னா இதை கரெக்டாக எழுதிடலாம். சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது என பாடியவர் யார்? சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என்று பாடியவர் ஆப்ஷன் சி. மருதகாசி. மருதகாசி வந்து ஏர்முனை அப்படிங்கிற பாடலை ஏற்றிருக்காரு. அப்போ இந்த தேசமெல்லாம் செழித்திடுது அப்படிங்கிறது, செழிப்பு அப்படின்னா உழவை குறிக்கும். அப்போ உழவை பற்றி தான் மருதகாசி சொல்லியிருப்பார். அப்போ ஏர்முனை. இதை இப்படி கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க, அது ரொம்ப சிறந்ததாக அமையும். அடுத்தது, கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? ஆயிரந்தீவு, அங்கையர்கண்ணி, ராசதண்டனை, மாங்கனி, கொய்யாக்கனி. இதில் எது வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. கொய்யாக்கனி. கொய்யாக்கனியை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார். உவமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான சரியான விடை தேன்மலை. தேன்மலை சுரதா இயற்றியது. இதை ஞாபகம் வச்சுங்க. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. நம்மாழ்வார். நாரை நம்மாழ்வார். இதை ஞாபகம் வச்சுங்க. நாரை நம்மாழ்வார். உமர் கயாம் ரூபாய்த் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிகோடிட்ட சொல்லின் பொருள். ரூபாயத் அப்படின்னா இதற்கு 4 அடி செயல் என்பது பொருள். இதில் பாருங்கள், இதுலேயே இன்னொரு கொஸ்டின் வந்து மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உமர் கயாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை யார் மொழிபெயர்த்தார் அப்படின்னு கேட்கலாம். கவிமணி ரூபாயத் என்ற நூலை மொழிபெயர்த்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். கவிமணி ரூபாயத் என்ற நூலை மொழிபெயர்த்த நூலின் ஆசிரியர் உமர் கயாம். இதை ஞாபகம் வச்சுங்க. உமர் கயாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை மொழிபெயர்த்தவர் கவிமணி. அப்போ கவிமணி வந்து மொழிபெயர்த்த ரூபாயத் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அது உமர் கயாம். அதனால் இதுலேயே 3 கொஸ்டின் இருக்குது. கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. அழுகை, தொல்லை, போக்கு, தொழுகை. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொல்லை. அடுத்தது, செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. செய்யப்பாட்டு ஞாபகம் வச்சுங்க. பாட்டு அப்படின்னு வந்திருக்கு, செய்யப்பாட்டு. அப்போ பட்டது அப்படின்னு வரணும், இல்லைன்னா ஆள் அப்படின்னு வரணும். இதனால் வ.உ. சிதம்பரனார் தொல்காப்பியத்தை பதிப்பித்தார். இது சரியான விடையா? தொல்காப்பியம் வ.உ.சியால் பதிப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது சரியான விடையா? இதற்கான சரியான விடையை நானே சொல்லிட்டேன். தொல்காப்பியம் வ.உ.சியினால்
பதிப்பிக்கப்பட்டது. 84. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடியெதுகையாவது என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, குணமென்னும் கணமேயும். அடியெதுகை தான் கேட்டிருக்காங்க. அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இதுவே சீரெதுகை அப்படின்னா குணம் என்னும் அப்படிங்கிறதுல இங்கே குன்றேறியில் 3 இன் வந்துருந்துச்சுன்னா இது சீரெதுகை. அடியெதுகைனா முதலடிக்கும் இரண்டாம் அடிக்கும் இடையில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, வார்த்தையில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் அடியெதுகை. அடுத்தது வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. தனி வாக்கியமா, கலவை வாக்கியமா, செயற்பாட்டு வாக்கியமா, பிறவினை வாக்கியமா? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தனி வாக்கியம். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறது தனி வாக்கியம். அடுத்தது பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாடியுள்ளார். கடவுள் வாழ்த்தை பாடலை பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியுள்ளார். அகநானூற்று பாடலை மதுரை உப்புரி குடிகிலார் மகனார் உருத்திரசம்மர் தொகுத்தார். அகநானூற்றை பாண்டிய உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான். ஐங்குறுநூறை புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுத்தார். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான் அப்படிங்கிறது சரியான விடை. இதுலேயே நிறைய கொஸ்டின் இருக்குது. புறநானூற்று கடவுள் வாழ்த்தை பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அடுத்தது அகநானூற்று பாடலை மதுரை உப்புரி மகனார் உருத்திரசம்மர் தொகுத்தார். தொகுத்தார் அப்படின்னா இது புலவரை குறிக்கும். தொகுப்பித்தார் அப்படின்னா அது அரசனை குறிக்கும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஆனால் இங்கே பிறவினை வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க. பிறவினை வாக்கியம்னா செய்குவித்தான் அப்படிங்கிறது வரணும். செய்வித்தான், செய்குவித்தான் அப்படிங்கிறது வரணும். பின்வரும் இலக்கண குறிப்பு கூறிய பொருந்தாத சொல்லை தேர்க. பண்புத்தொகை. பண்புத்தொகையில் செய்வினை பொருந்தாதா, அறிவிலை பொருந்தாதா, நன்கணம் பொருந்தாதா, மென்கண் பொருந்தாதா? இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிவிலை செய்வினை. செய்வினை தான் பொருந்தாது. பிரித்தா இது மை விகுதி தராது. மென்கண் அப்படின்னா மென்மை ப்ளஸ் கண் வரும். நன்கலம் அப்படின்னா நன்மை ப்ளஸ் களம்னு வரணும். அருவிலை அப்படின்னா அருமை ப்ளஸ் விலைன்னு வரும். செய்வினையை பிரித்தா செய் கூட்டல் வினை அப்படின்னு தான் வரும். அடுத்ததா நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது? ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சமா, வினையால் நேம் பெயரா, வேங்கோல் வினைமுற்றா, இரண்டாம் வேற்றுமை தொகையா? இதற்கான சரியான விடை இரண்டாம் வேற்றுமை தொகை. உயிரை ஐவர்னும் உயிரை செகுத்து. 89. சரியானவற்றை தேர்க. பொருள் அதோட திணை கொடுத்துருக்காங்க. எதிர்உண்டல் அப்படின்னா வெச்சியா, மீட்டல் அப்படின்னா வஞ்சியா, சிறுவென்றது அப்படின்னா வாகையா, எழில் காத்தல் அப்படின்னா நொச்சியா? இதில் ஏதோ 2 தான் சரி. அந்த 2 எது? இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா 3 மற்றும் 4 சரி. செருவென்றது வென்று வாகை பூவை சூடுதல் வாகைத்திணை. எழில் காத்தல் அப்படின்னா நொச்சி. பிரித்தெழுதுக. நெடுநாவாய் இதை பிரித்தெழுதுனா என்ன வரும்? இதற்கான சரியான விடை நெடுமை கூட்டல் நாவாய். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்தது நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எது? நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எது? இதற்கான சரியான விடை குறுந்தொகை. இதுவே நல்ல திணை. இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். நல்ல திணை என்னும் சிறப்பு பெயர் பெற்றது நற்றிணை. நல்ல திணை என்னும் சிறப்பு பெயர் பெற்றது நற்றிணை. அந்த நூல் தான் ஞாபகம் வச்சுங்க. நல்ல என்னும் அடைமொழியை பெற்றது குறுந்தொகை. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒற்ற பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களி, அகம்புறம் இத்திரட்டும் 8 தொகை அப்படின்னு இருக்கும். இதில் நல் நற்றிணை வரும். நல்ல திணைனும் நற்றிணை அழைக்கப்படுது. அடுத்தது 92. கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த வாக்கியம் உணர்த்தும் பொருள்? பகர்தல், வீணாதல், கலத்தல், ஏமாறல்.
என்னன்னு பார்த்தோம்னா இதற்கான சரியான விடை வீணாதல். கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படின்னா அது வீணாதல். ஏன் இது வீணாதல் அப்படின்னா, பெருங்காயத்தை ஒரு ஒரு சுவைக்கொசரம் அதை சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. அதை கடலில் கரைச்சா என்ன நடக்கும்? கடலே பெரும் பரப்பு, அதனால் அது எதற்குமே உதவாத போய்விடும். அதனால தான் அது வீணாதல். அடுத்தது 93. தெரிநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. தெரிநிலை வினையெச்சம்: நோயின்றி வாழ்ந்தான், மெல்ல நடந்தான், நடந்து வந்தான், நன்கு பாடினான். இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி, நடந்து வந்தான் அப்படிங்கிறது தான். நோயின்றி வாழ்ந்தான், மெல்ல நடந்தான். நோய் இன்றி வாழ்ந்தான், மெல்ல நடந்தான் அப்படி நன்கு, இதில் எல்லாமே ஒரு இதை உணர்த்துது. நடந்து வந்தான் அப்படிங்கிறது தான் இருக்குது, ஆனால் எப்படி வந்தான் அப்படிங்கிறது இல்லை. அடுத்தது ஒரு பன்மொழியோட பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கைனா என்ன, நோனா என்ன, யானா என்ன, அவுனா என்ன, வவுனா என்ன? இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி, கைனா ஒழுக்கம். கைனா ஒழுக்கம். நோ அப்படின்னா துன்பம். யா அப்படின்னா அது ஒரு வகை மரம். வவ் அப்படின்னா கைப்பற்றுதல். அடுத்தது ஈற்றியல் அடி சிந்தடி பெற்று வரும் பாவகை எது? இதற்கான சரியான விடை நேரிசை ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா. அடுத்தது சோவியத் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? சோவியத் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழை பயில தொடங்கினேன் என்று கூறியவர். இதற்கான சரியான விடை காந்தியடிகள். 97. காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? இதற்கான சரியான விடை அவர் வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். 98. உலக தமிழரிடையே தமிழுணர்வு உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. தமிழ் உணர்வு, ஞாபகம் வச்சுங்க, தமிழ் உணர்வு. அவர் மொத்தம் 3 இதழ் நடத்தியிருப்பார். அதில் எது? இதற்கான சரியான விடை தமிழ் சிட்டு தேன்மொழி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம். தேன்மொழி கிடையாது, தென்மொழி. 99. மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது. மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது. இதற்கு சரியான விடை கற்றது மறவாமை. கற்றது மறவாமை. 100. இலக்கண குறிப்பு அறிந்து பொறுத்துக. வலிக்கரை என வரும், கமலம் என வரும், பொங்கு கடல் என வரும், உருவெனில் என வரும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது வலிக்கரை அப்படின்னா அது 6ஆம் வேற்றுமை தொகை. 2வது கரக்கமலம் அப்படின்னா அது உருவகம். பொங்கு கடல் அப்படின்னா வினைத்தொகை, அது முக்காலத்தையே வரும். பொங்கு கடல், பொங்குகின்ற கடல், பொங்கும் கடல் அப்படின்னு. உருவெனில் அப்படின்னா அது உரிச்சொற்றொடர். இந்த உரிச்சொற்றொடர் சால, உரு, நனி, தவ, பட, மா ஆகிய இதெல்லாம் வந்துச்சுன்னா அது உரிச்சொற்றொடர். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்னென்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்தி போடுறேன். நன்றி.